சுட்ட மிளகாயில் தக்காளி தொக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் சுருக்குன்னு நறுக்குன்னு நச்சுன்னு இருக்கும். ஆனால் ரெசிபி பார்க்கும்போதே நீங்கள் செய்யாமல் முடிவு பண்ணிடுறீங்க. வயிறு எரிஞ்சிரும், நாளைக்கு வயிற்றால போகும், என்னென்னவோ சொல்கிறீங்க. பட் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா சொல்லுங்கள். நான் 10 சிவப்பு மிளகாய் 10 பல் பூண்டை இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கிறேன். இந்த மிளகாய் பாரிஸில் கிடைக்குது. சுட்டதை அப்படியே மிக்சர் ஜாரில் மாற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கல் உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இது 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. அதனால தாராளமாக 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிப்புக்கு கடுகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, இடிச்ச 10 பல் பூண்டு, இது கூட 2 வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசா கட் பண்ணி வதக்கிக்கோங்க. அது கூடவே 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. மூடி போட்டீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடும். இதுல நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். அடுத்து ஒரு லெமன் சைஸ் புளியை 1 கப் தண்ணியில கரைச்சி சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்க்கறதுனால உங்களுக்கு காரம் பேலன்ஸ்டா இருக்கும். பட் யூசுவலா இருக்கிற சட்னிஸை விட இது கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும். உப்பு செக் பண்ணிட்டு வேணும்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா சிம்ல வச்சிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது இட்லி, தோசை, முக்கியமா சப்பாத்தி, சாதத்தோடலாம் ரொம்ப நல்லா இருக்கும். தயிர் சாதத்துக்கு கூட ஊறுகாய் மாதிரி தொட்டு சாப்பிடலாம். அப்புறம் என்னங்க, எடிட்டர் டைம் கொடுக்கல, நீங்க ஆனா மறக்காம லவ்வோட சமைச்சிருங்க. எப்படி?